குடிநீர் வசதி முறையாக இல்லைங்கிற மிக முக்கியமான பிரச்சனையை சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் தீர்க்கறதுக்காக தான் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் உரிய பாலிசியை உருவாக்குறதுக்காக தான் எம்எல்ஏக்கள்லாம் போகிறாங்க. நிச்சயமாக வெற்றி பெற்று உங்கள் அன்பால் உங்கள் உழைப்பால் வெற்றி பெற்று ஜெயிச்சு நன்றி சொல்கிறதுக்கு நான் வருவேன். அப்படி வரும்போது இப்படி பரபரப்பாக ஓடிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் நிதானமாக நின்று நீங்கள் எதாவது மோர் கொடுத்தீங்கனாலோ இல்லை எதாவது கீரை கடைச்சி கொடுத்தீங்கனாலோ சாப்பிட்டுட்டு எல்லா கோரிக்கைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எதை நிறைவேற்ற முடியும், உள்ளாட்சி அமைப்புகளால் எதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கவர்மெண்ட்டினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் எதை செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். கட்டாயமாக சுடுகாட்டு பிரச்சனை என்னால் தீர்த்துற முடியும், இமீடியட்டாக அதை என்னால் தீர்த்துற முடியும் நான் நம்புகிறேன். உட்காந்து ஸ்டடி பண்ணணும். உடனே வானத்தை வில்ல வளைக்கிறேன், கயிறு மணலை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வெற்றி பெற்று உங்களை தேடி வருவேன், உங்களை தேடி வருவேன், உங்களை நாடி வருவேன். உரிமையாக இருக்கிறதால தான் என்கிட்ட இதை கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒன்று அண்ணன் தான் ஜெயிப்பார் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளார உறுதியாக நினச்சிட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் எல்லாம் கட்டாயமாக ஓட்டு போடுவோம், நம்ம அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும், பானைக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த 2 உரிமையின் அடிப்படையில் என்கிட்ட கேட்குறீங்க. முதல்வருடைய வருகை இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு முதல்வர் அங்கே வராங்க. அதனால் நிற்க நேரம் இல்லாமல் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய மனப்பூர்வமான அன்பிற்கு நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. வாய் திறந்து உற்சாகமாக உங்கள் வாயால் ஒரு முறை கேட்டுட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. நமது சின்னம் வென்ற சின்னம், வெல்லும் சின்னம், தளபதி ஸ்டாலினுடைய சின்னம். நன்றி 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 நன்றி. எழுச்சி